உங்ககிட்ட பயங்கரமான திறமைகள் இருக்கலாம். இந்த உலகத்தையே மாத்துற அளவுக்கு ஐடியாஸ் இருக்கலாம். பட் நீங்க ஏதாச்சும் ஜெயிச்சு காட்டுற வரைக்கும் இந்த உலகம் உங்களுக்கு கண்டுக்கவே கண்டுக்காது. ஏன்னா இங்க உங்க பொட்டென்ஷியலை விட ரிசல்ட்ஸுக்கு தான் வேல்யூ அதிகம். மச்சான் எனக்கு அதுல ரொம்பவுமே திறமை இருக்கு, நான் அதை அசால்ட்டா பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா சுத்தி தெரியலாம். பட் நிஜத்துல நமக்கு என்ன தெரியும், என்ன தெரியாது, எதுல நாம பெஸ்ட், எதுல நம்ம பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்றது இங்க யாருக்குமே தெரியாது. அதை முடிவு பண்றது ஒண்ணே ஒண்ணுதான், அதுதான் ரிசல்ட்ஸ். பொட்டென்ஷியல் இஸ் ஜஸ்ட் அன் எக்ஸ்கியூஸ். அது வந்து காத்துல வரைகிற சித்திரம் மாதிரி, அது நம்மளை ஆறுதல் படுத்த மட்டும்தான் முடியும். மற்றவங்களுக்கு அது நம்ம கிட்ட இருக்குன்றதே தெரியாது. நீங்க அதுல எவ்வளவு பெரிய மேதையாவனாலும் இருக்கலாம், பட் எக்ஸிகியூஷனும் ரிசல்ட்ஸும் இல்லைன்னா நோபடி கோனா டாக் அபவுட் யூ. இந்த உலகம் இருக்குல்ல, ஜஸ்ட் அவுட்புட்ஸை மட்டும் தான் பார்க்கும். இன்புட்ஸ் எவ்வளோ இருக்கு, எப்படி இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு தேவையில்லை. நீங்க ஒரு விஷயத்துல எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, எவ்வளோ எஃபோர்ட்ஸ் போட்டீங்கன்றது அவங்களுக்கு தேவையில்லை. அட் லாஸ்ட் நீங்க அதுல ஜெயிச்சிங்களான்றது தான் அவங்களுக்கு தேவை. ரிசல்ட்ஸ் வந்துச்சுன்னா உங்க கதை வரலாறு. பட் அப்படி வரலன்னா அது ஒரு சாக்கு போக்கு, அவ்வளவுதான். இது ஒண்ணு உங்களுக்கு புதுசு இல்லை, பட் இருந்தாலும் சொல்றேன். ஜெயிக்க போறோம்னு சொன்னா யாருமே கேட்க மாட்டாங்க. பட் ஜெயிச்சவன் சொன்னா எல்லாரும் கேட்பாங்க.